பிரைஸ் தி லார்ட். தேவன் பயன்படுத்தும் ஊழியர் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், கர்த்தர் அவர்கள் பயன்படுத்தின விதங்களை பற்றி நம்மோட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா. இந்த என் டைம்ஸ் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களுக்கு உங்களை பற்றின பெயர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் சபையினுடைய பெயர் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். என்னுடைய பெயர் ஃப்ளோரா பெர்சேஃபால் சர்க்கன செல்வி. நாங்கள் வடலூர் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இந்து பாரம்பரியமான குடும்பங்களில் பிறந்து தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது தேவனுடைய அழைப்பின் நிமித்தம் இந்த ஊழியத்தில் நாங்கள் இந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். சத்திய தேவன் சபை என்ற அந்த பெயரில் நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். சரி அம்மா, நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் பாரம்பரியமாகவே நீங்கள் கிறிஸ்டினா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனாலும் எங்கள் பாட்டி என் தகப்பனாரோடைய அம்மா வேலை செய்கிற இடங்களில் ரட்சிக்கப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனாலும் எங்கள் குடும்பங்கள் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட குடும்பம். நாங்களும் பாரம்பரியமாக வளர்ந்தோம். ஒரு இந்து முறைப்படி பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்களோ அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஆனாலும் எங்கள் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கு தேவன் 3 பிள்ளைகளை கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவனுடைய அழைப்பு இருந்ததுனால நாங்கள் ஊழியத்திற்குள்ளே கடந்து வந்தோம். இந்த ஊழியத்திற்குள்ளே கடந்து வரும்பொழுது முதல்ல எங்களுக்கு போராட்டங்கள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக தேவன் எங்களை முழுமையாக ஆளுகை செய்தது நிமித்தம் நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதையிலே செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்க தேவன் உதவி செய்தார் என்பது தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. நீங்கள் அதன் மூலிமா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்பீங்க, நிறைய நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் வணங்கியிருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியரான சூழ்நிலை. எல்லா கோயில்களுக்கும் நாங்கள் சென்று வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் கடைசியாக தான் தேவனுடைய தேடி வருவதற்கான வாய்ப்பை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஏன்னா பழகின ஜனங்கள் மூலியமாக அவங்க வீட்டில் நடக்கிற ப்ரேயர் மூலியமாக தான் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அதன் பிறகு எங்களுக்கு மூத்த மகன் பிறக்கும் தருவாயில் தான் என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த தடையும் சொல்லலைங்களா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சமாதானமாக எல்லாருமே உங்களை அனுப்பி வைத்தாங்களா? அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும், அதாவது 2 பேர் பக்கத்துலேயுமே பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில் தான் நாங்கள் ஒரு 20 வருஷம் வரைக்கும் யாருடைய எதுவும் இல்லாமல் தேவனுடைய பாதுகாப்பில் மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். உறவினர்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார வந்ததுனால நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க முடிஞ்சிச்சு. ஆனாலும் படிப்படியாக தேவன் இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு 5 வருடங்களாக தேவன் எல்லாரையும் சமாதானத்தோடு எங்களோட இருக்க தேவன் உதவி செய்தார். நிச்சயமாம்மா, நம்மளுடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு எத்தனை வருடம் குழந்தை இல்லை? இப்போது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 4 வருடம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு மூத்த மகன் பிறந்ததுக்கு அப்புறமேட்டும் ஒரு 6 வருஷம் வரைக்கும் மறுபடியும் குழந்தை கிடையாது. அந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அப்புறம் 2 பிள்ளைகள் பிறக்க முடியாத சூழ்நிலையில் இறந்து போச்சு. 5ஆவதாக ஒரு மகன், அதாவது என்னுடைய பெண்ணுக்கும் அந்த சிறிய மகனுக்கும் இடையில 8 வருஷம் இடைவெளிக்கு அப்புறமேட்டு தான் தேவன் அந்த மகனை எங்களுக்கு தந்தார். டாக்டர் ரிப்போர்ட்டில் 95% குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் டாக்டர். இப்போ இந்த குழந்தை நிச்சயமாக தேவன் கொடுத்தார், தேவனால் தந்தது தான்.
நிச்சயமா. பிரைஸ் காட். உண்மையாகவே பார்க்குறவர்களுக்கு குழந்தை இல்லாத இருக்கிறவர்களுக்கு இவங்க சாட்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்புறம் அம்மா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் முதல் அற்புதமாக பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் சபைக்கு போனீங்களா? ஊழிய அனுபவங்களுக்குள்ள எப்படி வந்தீங்க? அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டது வந்து ஏஜி சபையில் ரட்சிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு எங்களை நடத்தின ஊழியக்காரர் வந்து மாற்றலாகி போனதுக்கப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடுகளின் நிமித்தம் நாங்கள் வந்து சிபிஎம் சபைக்கு மாறி வந்தோம். அங்கே வரும்பொழுது ஊழியத்தின் பாதையில் எங்களை வந்து ஊழியக்காரவங்க நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உடன் ஊழியராக இருந்தாங்க. ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் பாஸ்டர் பாக்கியராஜன் சொல்லிட்டுன்னு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது எங்களுக்காக தனியாக ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு வேலை செஞ்சு எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களால் ஒன்றை கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால் தேவன் அழைக்கும் பொழுதே ஊழியத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போது வந்து இந்த ஊழியம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றத பற்றி எங்களுக்கு எந்த வித தெளிவும் கிடையாது. அதனால் எங்கள் வீட்டு ஐயா சொல்லுவாங்க, படித்த படிப்புக்கான வேலை தான் செய்ய முடியும், இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியும், பைபிளை படிக்க தான் நமக்கு தெரியும், அதை பேச நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிற சூழ்நிலையில் தான் நாங்கள் காணப்பட்டோம். அப்போ தேவன் தொட்டு மரணப்படுக்கையிலிருந்து தான் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சார். அது மரணப்படுக்கைனா எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். மரணப்படுக்கைனாக்க வேலை செஞ்ச இடத்துலேருந்து வரும்பொழுது ஸ்டெப்ஸில் வழுக்கி விழுந்துட்டார். விழுந்ததுக்கப்புறம் வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா வயிற்றில் வந்து கிட்னியில் கல் இருக்கணும், அப்படி இல்லாட்டி குடல் வாழ்வு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தையும் சொன்னாங்க. அப்படி இருந்திருந்தாக்க அடிக்கடி வலி இருக்கும், இப்படி திடீர்னு எல்லாம் வலி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பாண்டி மகாத்மா காந்தியில் கொண்டு வந்து அட்மிஷன் பண்ணும்பொழுது குடல் வாழ்வு வெடிக்க போகிற சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயிருக்கும் பொழுது ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக பாதி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ஆதரவுன்னு யாருமே கிடையாது. 2 பக்கத்தில் இருந்து அப்போல்லாம் யாரும் இல்லை. எங்களோட ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரர் பாஸ்டர் பிரதர் ராஜன் சொல்லிட்டுன்னு அவரும் அவர் மனைவியும் தான் எங்களோட பக்கபலமாக இருந்து ஜெபத்துலேயும் சரி தேவைகள்லேயும் சரி அவங்க தான் எங்களை தாங்கி நடத்துனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தேவன் அப்படி விட்டுற மாட்டாருப்பா, அதனால் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டாக்டர் சொன்னார், டைரெக்டாக ஹார்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுனா வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் அவருக்கு மீண்டுமா உயிர் வந்துச்சு. அவர் ஆப்ரேஷன் முடித்து வந்து சுயநினைவு திரும்பினதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம், என்னோடய உயிர் என்னை விட்டு பிரிஞ்சு போய் தூரமாக நிற்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன், அப்பா நீங்கள் ஜீவனை தந்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மரண படுக்கையில் இருக்கும்பொழுது தான் தேவன் ஊழியத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறதுக்காக தேவன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு அதுக்கப்புறம் நாங்கள் உணர்ந்தோம். அதற்கப்புறம் படிப்படியாக வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்திற்கு வர தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் ஊழியத்துக்கு உங்களை அழைச்சதுனால இந்த பாடுகளின் மத்தியில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கீங்க. வேலையெல்லாம் கூட நல்ல சம்பாத்தியம் செய்து நல்லா வாழ்ந்திருந்தாலும் கூட ஆண்டவருக்காக அதையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவர் தான் பெரியவர், அவர் தான் எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, என்னுடைய மலடின்ற பெயரை மாற்றி கொடுத்துருக்கிறாருன்ற அந்த வைராக்கியத்தினால வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் அதில் சந்தித்த சவால்கள் பற்றி எதையாவது கொஞ்சம் சொல்லுங்கள். முக்கியமான மறக்க முடியாத ஊழியத்தில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் 2009 ஏப்ரல் 14 அன்னைக்கு நாங்கள் சந்தித்த கஷ்டம் மறக்க முடியாத விஷயம். ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லி வீடுகளுக்கு சென்று ஜெபம் பண்ணுறது எங்கள் வழக்கம் ஆரம்ப காலத்தில். அப்படி நாங்கள் போயிட்டு வரும்பொழுது ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இருக்கும்பொழுது அங்கே சில பேர் தண்ணி அடிச்சுட்டு, அன்றைக்கி அம்பேத்கர் பிறந்த நாளுன்றதுனால பயங்கர பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் நாங்கள் பஸ் ஏற அங்கே போனப்போ அங்கே உள்ள ஒரு 3 பேர் சேர்ந்து எங்களை வந்து அடித்தாங்க. அப்போ போலீஸ்காரவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்களாலேயும் ஒன்றும் செய்ய முடியல. அடிச்சுட்டு உனக்கு என்ன மரியாதை,
அப்படின்னு அங்கே நாங்கள் பஸ் ஏற இடத்துல வர்றவங்க அந்த இடத்துல உள்ள வீட்டில் உள்ளவங்க வந்து எங்களுக்கு சேர் கொடுத்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சேரை பிடிச்சி உடச்சிட்டு அடி வாங்கணும். அப்போ என்னோடய சின்ன மகன் வந்து ஒரு 8 மாதம் 1 வயசு குழந்த. அந்த குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய கூட அடித்தாங்க. அதையும் சகிச்சு தேவன் அன்பின் நிமித்தம் அந்த காரியங்களையும் சகிச்சு வரும்பொழுது, அடுத்த தடவை இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உன் தலை இந்த ரோட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க சொன்னாங்க. அதையும் மீறி போலீஸ்காரவங்க வந்து நீங்கள்லாம் படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, வேறு இடமே கிடைக்கலன்னு நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் தேவன் நம்மளை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தேவன் பிரியமாக இருந்ததுனால நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ஆனாலும் தேவன் ரொம்ப நாள் அந்த கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கல. ஒரு 3 மாதம் கழித்து எங்களை யார் அடித்தாங்களோ அவங்களே வந்து எங்கள் காலில் விழுந்து மன்னிச்சிங்க ஐயா, தெரியாமல் செஞ்சிட்டோம், உங்கள் மேலே கை வச்சதுனால நாங்கள் படாத கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க சொல்லும் பொழுது தேவன் எங்களோட இருக்கிறாருன்றதை நாங்கள் மனப்பூர்வமாக உணர முடிஞ்ச அந்த சூழ்நிலையை வந்து தேவன் ஏற்படுத்தி தந்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு கூட இருந்து அந்த இடத்துல அவங்கள சாட்சியாக நிறுத்திருக்காங்க. இது வந்து சவால் தான். நிச்சயமாக இது மறக்க முடியாத சமமாக இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் ஊழியத்தில் வெற்றி என்று எதை நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வெற்றி என்று நினைப்பதற்கு நம்ம பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மோட இருக்கிறது நிமித்தம் நாம் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் வெற்றியை தந்தார். அதுக்கு சாட்சியாக நிறைய சொல்ல முடியும். ஒரு 11 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் வந்து அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனியான ஈவை கொடுத்தாரு. தேவன் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லும்போது அதன்படி கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 7 மாதத்துலேயே அவங்களுக்கு ஓவராக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு ஜிக்மருக்கு கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்களாம் வந்து இந்த குழந்தைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறீங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு வந்து ஜெபத்தில் சொன்னார், அதனால் நான் ஏசப்பா என் பிள்ளைக்கு ஜீவனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேலே ப்ளீடிங்கை நிறுத்த முடியலன்றதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்தாங்க. அந்த குழந்தைய எடுத்து இன்குபேட்டரில் வச்சுருந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போக வேணாமா, நேராக ஆலயத்துக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நைட்டு 11 மணிக்கு ஆலயத்துக்கு தூக்கிட்டு வந்து அந்த பலிபீடத்தில் அந்த குழந்தைய வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். இன்றைக்கி வரைக்கும் அந்த குழந்தை அவ்வளோ ஒரு அழகாக ஜெபம் பண்ணுவான், ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவன் பேர் மனோஜ். எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஜிக்மர்லேயும் சரி, அவங்க கொண்டு போன ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் இந்த குழந்தைக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அது பிழைக்காதுன்னு சொன்னவங்க மத்தியில் தேவன் வந்து ஒரு சாட்சியாக அந்த குடும்பத்தை நிறுத்தி இருந்தார். அதே மாதிரி அடிக்கடி அந்த பிரெயின் செக்கப்புக்காக ஜிக்மருக்கு தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்க தூக்கிட்டு போகும்பொழுது அந்த டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம், இங்கே பிறந்த இந்த குழந்தையா, இல்லையே இந்த குழந்தை நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கு அந்த பிள்ளையோட அம்மா சொல்லுவாங்களாம், எங்கள் பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட கேட்டு இந்த பிள்ளைய தேவன் எங்களுக்கு தந்தார், அதனால் வேண்டி இந்த பிள்ளைக்கு தேவன் தந்தது அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னாங்களாம், இனிமேல் நீங்கள் இந்த பிள்ளையை தூக்கிட்டு எந்த செக்கப்புக்கும் வர வேண்டாம், பிள்ளை நல்லா இருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது தேவன் எங்கள் ஊழியத்தில் எங்களுக்கு தந்த முதல் வெற்றி அது. அது மாதிரி நிறைய காரியங்களை சொல்லலாம். குழந்தை இல்லாமல் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணோம், நிறைய பேருக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்தது எல்லாருக்குமே ஆண் பிள்ளைகளை தான் தந்திருந்தார். அந்த ஒரு சந்தோஷம் தேவனிடத்தில் எங்களுக்கு ரொம்ப உண்டு. அந்த வெற்றிகள் எல்லாமே தேவன் எங்களோடு இருந்தது நிமித்தம் எங்களுக்கு அந்த வெற்றிகள் கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். எக்ஸலண்ட் அம்மா. உண்மையாகவே
ஊழிய பாதையில் வந்து உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அது நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் ஊழியங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. சரி, இப்போது நம்ம இன்னும் 2 கொஷின் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஃபேமிலிஸ்னாலே நிறைய தேவைகளோடு இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் ஸ்பெஷல் காலிங் ஊழியம் மனைவின்றது ஸ்பெஷல் காலிங் தான். ஸோ அதில் நீங்கள் செலுத்தின கிரைன்னா எதை சொல்லுவீங்க? ஊழியக்காரரோட நடக்கும்போது அவருக்கு நிறைய தேவைகளுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஊழியங்கள், மக்களுடைய பிரச்சனை அப்படின்ற சூழ்நிலையில் குடும்பங்களை அவங்க அதிகமாக கவனம் செலுத்தாத நேரங்கள் இருக்கும். அப்போது தேவைகள் நிறைய இருக்கும். பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஹவ் டு ஃபீல் எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? அந்த பாதையை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் நிறைய இருந்தாலும், நாங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறது நிமித்தம் தேவன் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை மனிதர் கண்களில் தயவு கிடைக்க செஞ்சார். அதுதான் முக்கியமாக சொல்ல முடியும். இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நாங்கள் ஜெபிச்சு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சோம். பிள்ளைகள் படிப்பின் காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தின் தேவைகளாக இருந்தாலும் சரி, இது வேணும் அது வேணும் அப்படின்னு நாங்கள் யோசித்ததில்லை. தேவன் எங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை மனரம்யமாக குடும்பத்தில் வைத்துக்கொள்ள தேவன் எங்களை பக்குவப்படுத்தினார். அதை தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக உங்கள் கேள்வி, இந்த என் டைம்ஸ் டிவி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் டைம் டிவி நேயர்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிற விஷயம் என்னன்னாக்க, உலகத்தில் எவ்வளோ காசு, பணம், சொத்து எவ்வளவு இருந்தாலும் அதுக்குள்ளார தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியுன்றது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. தாவீது சொல்கிறது போல் எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த வார்த்தையின்படி நமக்கு முன்னாடி இப்போ உள்ள காலகட்டத்திலையும் நமக்கு முன்னாடி தேவனை எப்பொழுதும் நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா குறைவுகளிலும் தேவன் நம்மளை நிறைவாக நடத்த அவரால் முடியுன்றது எங்களால் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே இந்த என் டைம்ஸ் டிவி உங்களை வரவேற்கிறதுல நாங்கள் முடிக்கிறதுலையுமே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். நேயர்களுக்கு உங்கள் சாட்சி நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். நேயர்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? இருக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளையிலும் இந்த NTVக்காக ஒரு பேட்டிக்காக எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இதற்காக பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற அன்பு பாஸ்டரையும் சகோதரியையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. பிரயாசப்படுகிறதின் பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது என்று உம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. இதன் நிமித்தம் அநேகருக்கு இந்த சாட்சிகள் செல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய இவர்கள் மூலியமாக இந்த காரியத்தை நீர் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த காரியத்திலே எங்களையும் ஒரு பங்காக கொண்டு வந்து நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களின் சாட்சிகளை இவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொழுது அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த சாட்சி அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் ஜீவனுள்ளதாய் இருக்கும்படியாய் உம்மிடத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாதபடிக்கு நீர் யார் யாரையெல்லாம் ரட்சிக்கப்பட நீர் சித்தமாய் இருக்கிறீரோ அந்த இடங்களிலே இந்த சாட்சிகளின் மூலம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உம்முடைய கரம் அந்த இடத்தில் இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி கூறுகிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.